ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் வர பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி எந்த டேட்டில் வருது, பஞ்சமி திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது, எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மைகள் வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸை பார்த்து லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணி மாலை கிஃப்டான பொங்கலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் மாதத்தில் வர வளர்பிறை பஞ்சமி, அதாவது மார்கழி 1ஆம் தேதி வருதுங்க. ரொம்ப 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 விசேஷமான நாள். மார்கழி மாதம் அப்படின்னாலே அது தெய்வங்களுக்குரிய மாதம். சில மாதங்கள் தெய்வங்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்குங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னால் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நேரம், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே தேவர்களுக்கு அதிகாலை நேரம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற எந்த ஒரு பூஜ்யம், எந்த ஒரு செயலும் 100 மடங்கு நமக்கு பலனை தரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க. இந்த மார்கழி 1 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. பஞ்சமி திதி கரெக்டாக சொல்லணும்னா சனிக்கிழமை நைட்டு 11 மணிக்கு பஞ்சமி திதி ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8:55 வரைக்கும் இந்த பஞ்சமி திதி நேரம் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை பூஜை செய்கிறவங்க இருப்பீங்க, அப்பயும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பஞ்சமி வழிபாடு செஞ்சுக்கலாங்க. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எந்த மாதிரி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வராகியம்மன் சிலை இருந்தால் அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. பஞ்சமி அப்படின்றதுனால 5 அபிஷேகம் செஞ்சால் ரொம்ப விசேஷங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம் தாங்க. எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் நீங்கள் மனசு திருப்தியாக ஆத்மார்த்தமாக செய்யுங்க. மற்றவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும் செய்யணும் அப்படின்ற எண்ணம், அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இப்போது சிலை இல்லை அப்படின்ற படம் தான் வச்சுருக்கீங்கன்னா படத்தை தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. வராகியம்மனுக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னா செவ்வரளி. சக்தி தெய்வங்களுக்கு எல்லாருக்குமே சிவப்பு நிற பூக்கள் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் செவ்வரளி பூக்கள் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபோட்டோவும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னா ஒரு அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வச்சு தீப ஒளியில் வராகி எண்ணெய் இருப்பதாக நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. தேங்காய் தீபம் வீட்டில் போடலாமான்னு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. போடலாங்க. ஒரு தேங்காவை 2ஆக வெட்டி அந்த தண்ணி எடுத்துகிட்டு பச்சரிசி நிரப்பிட்டு, பச்சரிசிக்கு மேலே கீழே ஒரு தாம்பால் தட்டு வச்சுருங்க. அதில் பச்சரிசி நிரப்பிடுங்க. பச்சரிசிக்கு மேலே இந்த தேங்காய் தீபம் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இப்போது வளர்பிறைக்கு தேங்காய் தீபம் ஏற்றுறீங்க, ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து 5 வளர்பிறைக்கு தேங்காய் தீபம் போடுங்க. இப்போ தேய்பிரையில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தேய்பிரைக்கு தனியாக அது கவுண்ட் பண்ணிக்கோங்க, வளர்பிறை தனியாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இன்னொரு விஷயம், இது வராகி உபாசகர் சொன்ன விஷயங்க. வராகி அன்னையை பஞ்சமி திதி அன்னைக்கு மட்டும்தான் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. எப்போவுமே ரெகுலராக நம்ம எல்லா தெய்வங்களையும் எப்படி வழிபடுவோமோ அதே மாதிரி வழிபடலாங்க. இவங்க உக்கிரமான தெய்வம். எப்போ உக்கிரமான தெய்வம் அப்படின்னா 10 மணிக்கு மேலே வழிபட்டா, அதாவது மந்திரங்கள்லாம் சொல்லி ரொம்ப கடினமான மந்திரங்கள்லாம் சொல்லி வழிபட்டால் அவங்களுடைய அந்த உக்கிரத்தன்மை நமக்கு வரும். இது வராகி உபாசகர் சொன்ன விஷயங்க. இதை யார் பண்ணுவாங்கன்னா அதுக்காக துறவி வாழ்க்கை வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, வராகி உபாசகராக இருக்கிறவங்க. அவங்க அவங்களுக்கு டைமிங்கெல்லாம் கணக்கு கிடையாது. அவங்க எப்போ வேணால் வழிபாடு செய்யலாம். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, 10 மணிக்கு மேலே வராகி எண்ணெய் வழிபடுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கினா நல்லது அப்படின்ற மாதிரி வராகி உபாசகர் சொன்னது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி வராகி எண்ணெய் வீட்டில் வச்சு வழிபடுறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் பயமும் தேவையில்லைங்க. எப்போவுமே ஒரு தெய்வம் உக்கிரமாகவே இருக்காது. அவங்க எப்போ உக்கிரமாக இருப்பாங்க அப்படின்னா 10 மணிக்கு மேலே அவங்களுக்கு மந்திர உபச்சாரங்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் செஞ்சால் மட்டும்தான் அந்த உக்கிரத்தன்மை நமக்கு வரும். மற்றபடி எல்லா தெய்வங்களையும் வணங்குவது போல் வராகியனையும் நம்ம வழிபடலாம். டெய்லியுமே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சு மற்ற தெய்வங்கள் எப்படி வழிபடுவோமோ அதே மாதிரி வழிபடலாங்க. பஞ்சமி அன்னைக்கு தான் வழிபடணும் அப்படின்னு கிடையாது. வராகியனை எப்போவுமே வழிபடலாம். தீப ஒளியில் அவங்கள வழிபடலாம். அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தா பானகம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே வராகி அன்னை இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கும், கோர்ட்டு இந்த மாதிரி கேஸு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கும் இவங்களை வழிபாடு செய்யலாங்க.
பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசலில் வந்து ரொம்ப அழகாக கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சு நில வாசலில் 2 தீபம் ஏற்றி வச்சு பூஜை ரூமில் போய் தீபம் ஏற்றி வச்சு திருப்பாவை திருவம்பாவை படிப்பாங்க. இது வந்து ரெகுலராகவே அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே இந்த வழிபாட்டை வந்து செய்வாங்க. இந்த 1ஆம் தேதி இந்த வளர்பிறை பஞ்சமி வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷங்க. வராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் பனை வெல்லம் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள். நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்குங்க. மற்றபடி அவங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எந்த நெய்வேத்தியம் வச்சாலும் அதோடு சேர்த்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பனை வெல்லத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு தரம் இந்த வளர்பிறை பஞ்சமிக்கு இந்த பனை வெல்லம் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.